தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். வருண், அமைச்சர்கள் பதவி ஏத்துக்கிறப்ப எப்படி எடுத்துப்பாங்க? நியாயமா இருப்போம், உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மனசாட்சி இப்படி நடந்து போனலாம் பதவி ஏத்துக்கிறாங்க. ஆனா அப்படிதான் செயல்படுறாங்களா, அப்படிதான் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா பதில்? எந்த அமைச்சரை சொல்றீங்க? நான் பொதுவா தமிழ்நாட்டில இருந்து எல்லா அமைச்சர்லயும் தான் சொல்றேன் நானு. ஏன் ஏதாவது ஒரு அமைச்சர் நல்லவங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்குல்ல. சரி, அடுத்த ஒரு அமைச்சரை பத்தி தான் நான் பேச போறேன். அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பொதுவா தான் நான் சொன்னேன். ஓ, அப்ப அவர் நேர்மையானவர் போல. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இப்ப நான் சொல்ல போற அமைச்சர் நேர்மையானவரா இல்லையா அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணட்டும். அவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இவர் ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு, அந்த சீஸ்ஃபயர் எல்லாம் ஏற்பட்டதுக்கு பிறகு மே 15 பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, at the start of the operation we had sent a message to Pakistan saying we are striking a terrorist infrastructure. நாங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நாங்க தாக்க போறோங்கிறத நாங்க தகவல் சொன்னோம். மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ நாங்க எதையுமே தாக்க போறது இல்லைங்கிறத நாங்க குறிப்பிட்டிருந்தோம். உங்க தலையீடுகள் இருக்கக்கூடாதுங்கிறதே நாங்க சொன்னோம். ஆனா அவங்க ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஜெய்சங்கருடைய ஸ்டேட்மெண்ட் மே 15. அதன் பிறகு எதிர்கட்சியில் இதை வச்சு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. குறிப்பா ராகுல் நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்க பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஆதரவா செயல்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க டெரரிஸ்ட் கேம்ப் தாக்க போறேன்னு முன்னாடியே சொல்லிட்டா அங்க இருக்க அலர்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா? அங்க இருந்த டெரரிஸ்ட் எல்லாம் தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்களா ஒரு கேள்வி. அதே மாதிரி விமானங்கள் எவ்வளவு நம்ம இழந்துட்டோங்கிறத கேட்டிருந்தாரு. ஆமா, ஆபரேஷன் ஆரம்பிக்கும் போதே நீங்க தகவல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம விமானங்களை அவங்க எளிதா தாக்கி இருக்க முடியும். எத்தனை போச்சு விமானப்படை விமானம் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு பிறகு நாட் ஈவன் சிங்கிள் கண்ட்ரி, ஒரு நாடு கூட பாகிஸ்தானுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. அது ஏன்? நம்ம வெளியுறவுத்துறையில தோல்வி அடைஞ்சிட்டோமான்னு கேட்டிருந்தாரு. அதே மாதிரி அமெரிக்கா தலையிட பத்தி கூட கேட்டிருந்தாரு. தொடர்ந்து நிறைய கேள்வி எதிர்த்து வச்சுட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு நடுவுலதான் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த சீஸ்ஃபயர் நம்மளும் பாகிஸ்தான் மட்டும் தான் போட்டோம். நம்ம எப்படி இந்தியா எப்படி டிஎஸ்கலேட் நடக்கணும் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நினைச்சோமோ அந்த மாதிரி அமெரிக்கா தான் நம்ம இதுல நினைச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி நம்ம ஆரம்பத்துல தகவல் கொடுக்கவே இல்லை, முடியறப்பதான் நம்ம முடிச்சதுக்கு பிறகு தான் தகவல் கொடுத்தோம்னு சொல்லிட்டு விக்ரம் மிஸ்ரியோட ஸ்டேட்மெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட அவர் சொன்னது. இப்ப மே 26 வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே ஜெய்சங்கர் 10 நாள்ல மாறிட முடியாது, இல்ல அவரு மாற முடியாது, ஆனா அவரோட ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் பயங்கரவாதிகள் முகாம்களை அழிச்சதுக்கு பின்னாடிதான் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நம்ம தகவல் சொன்னோம் அப்படிங்கிறார். அதுல தெளிவாவே இருக்கு. அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஆபரேஷன் தொடங்குறப்ப இது நாங்க முடிச்சதுக்கு பிறகு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாரு. முடிச்சதுல இருந்து ஒரு 30 நிமிஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க அவர் மாற முடியாது அப்படின்னீங்கல்ல, அவரை மாத்தணுங்கிற குரலும் இப்ப வந்திருக்கு எதிர்கட்சிகள். ஏன்னா வெளியுறவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். ஜெய்சங்கர் கீழே எந்த அண்டை நாடுமே நமக்கு சப்போர்ட்டா இல்லை, வெளிநாடுகளும் நம்ம மேல பெரிய நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால வெளியுறவுத்துறை அமைச்சரை மாத்தணும்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. இப்ப 7 குழு அமைச்சு பல்வேறு நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, அவங்க எப்படி தீவிரவாதிகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தணுங்கிறத சொல்லி ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பிரதமர் மோடி 151 முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு. அது எவ்வளவு நாடுகள்ல பதக்கம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பெருமையா பட்டோம்ப்பா, வெளிநாடுகளாம் பதக்கமா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு, உயிரே விருதுலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காருன்னு. ஆனா முக்கியமான காலகட்டத்துல அவங்க யாருமே நமக்கு குரல் கொடுக்கலையன்ற ஒரு ஆதங்கம் நம்ம இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா இருக்க செய்யும். அதோட ட்ரம்ப் இப்போ வரையும் சொல்லிக்கிட்டே இருக்காதுல்ல, இந்த மாதிரி நான் தான் நிறுத்தினேன், நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. இதை ஒட்டி ஒரு மீட்டிங் வாஷிங்டன்ல நம்ம இந்திய அதிகாரிகள் போறதா சொல்றாங்க. விக்ரம் மிஸ்ரி அங்க போறாரு. அவரோட டெபுட்டி NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலோட டெபுட்டியா இருக்கிறவரும் போறாரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ அங்க போய் அதிகாரிகளோட இவங்க ஒரு மீட்டிங் நடத்துறாங்களாம். அதுல என்ன பேச போறாங்க, அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்ல போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 7-8 முறை சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் இங்க இருக்கிற தூதரை கூட கூப்பிட்டு நம்ம என்னப்பா தொடர்ந்து சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம முடியாது இல்லை. என்னன்னா இந்த கங்கனா
ராணுவத்தை. அதுக்கே ரொம்ப நட்டா போய் சுட்டு இங்க இருக்கிறவங்கள பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அது அட்டா கூப்பிட்டு அப்ப டெலிட் பண்ணிடுமான்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். அது டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிஞ்சிச்சு. தலைவர் சொல்லிட்டாரு நான் டெலிட் பண்ணிட்டேன்னு போட்டு வேற விட்டாங்க. அதாவது அர்ராப் சாமி அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. அவர் வீடியோ டெலிட் பண்ண சொன்னது எல்லாமே வந்து இதுல இருக்கு. இதுல நம்ம எங்கிட்ட போய் அதெல்லாம் ஆசைப்படுறது தூதுவரை கூப்பிட்டு வந்து பேச போறாங்கன்னு. சரி, அது தனி டாபிக். இன்னொன்னு என்னன்னா, பாகிஸ்தானுக்கு யார் யாரெல்லாம் இங்கிருந்து உளவு பார்த்தாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம NIA முகமை தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து சிக்கியிருக்காரு. பாகிஸ்தான் உளவு தொடர்பாக ராணுவத்துடைய முக்கியமான தகவல்களோட பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பகிர்ந்துகிட்டாரு அவரு. CRPF உதவி ஆய்வாளர் மோதிராம் ஜாட் அப்படிங்கிறவர் வந்து இப்ப கைதாயிருக்காரு. இல்ல, இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா CRPFல இருக்கவங்க எந்த நிறுவனத்துல இருந்தாம பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் CRPFங்கிறது ஒரு பாதுகாப்பு படை. அதுல பேக்ரவுண்ட் செக் பண்ணாம இவ்வளவு நாள் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு உளவு தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அட்டாக் அப்புறம் பண்ணதுலதான் தெரிய வந்திருக்கு NIAக்கு. ஏன்னா NIA என்ன வேலை பாக்குறாங்க, அதான் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செல்போனு, அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா அதை. அப்ப அவர் வந்து ரெகுலரா எல்லாரையுமே செக் பண்ணுவாங்க. அப்ப ஒழுங்கா வேலையை பண்ணலையாங்கிற கேள்வி வருது பாதுகாப்புத்துறை. இங்கேயே பகல்காம்லயே கரெக்டா பாத்துருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், தகவலே நடந்திருக்காதுல்ல. இப்ப என்னன்னா, அங்க 1000 பேர் கூட்டுறாங்க. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்துல அமித்ஷா தான் வந்து சொன்னாரு, யாருமே மக்கள் அங்க வர்றது தகவலே சொல்ல மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அந்த இடத்துல? அவ்வளவு பேர் மக்கள் வரதே கண்காணிக்கலன்னா எப்படி தீவிரவாதிகள் வர்றது, பயங்கரவாதிகள் உளவுத்துறை கண்காணிச்சிருக்கும்? அங்கேயே ஒரு ஃபெயிலியர் தானே தெரியுது. பகல்காம்ல இருந்தும் இவங்க என்ன பாடம் கத்துக்கிட்டாங்கிறது வரைக்கும் சொல்லல. புல்வாமால இருந்து கத்துக்கிட்டாவது தடுத்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அதுவும் தெரியல. இன்னொன்னு, பிரதமர் மோடியோடைய ரத்தத்துல என்ன ஓடுது? சிந்தூர் ஓடுது. ஆனா சுட்டுட்டு ஓடி போனா அந்த 3 பேர் என்ன ஆனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஆமா, அவர் சிந்தூர் வந்து கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுல வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து இந்த 15 நாள் கழிச்சுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்ல, அதுல இருந்து 15 நாள் டைம் கொடுத்தாங்களாம் பாகிஸ்தானுக்கு. அவங்க வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அங்க உள்ள அந்த பயங்கரவாத கேம்ப் எல்லாம் அவங்களே வந்து அழிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்தாங்களாம். அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம வந்து இறங்கி அங்க பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் இந்த 15 நாள்ல. என்னன்னா, அவங்க பயங்கரவாதத்தை வச்சுதான் சம்பாதிக்குதான் பாகிஸ்தான் அரசு. ஸோ வந்து அவங்க எப்படியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூரை வந்து கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே முப்படைகளுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். அங்க வந்து அந்த 9 பயங்கரவாத கேம்புகளை வந்து அங்க அழிச்சாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், நடந்தது. ஆனா பிரதமர் மோடி வந்து இதை ஒட்டி வச்சு அரசியல் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன்னா குஜராத் மாநிலம் வதோதராக்கு போயிருந்தாரு, அங்க ரோட் ஷோ பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி. ஸோ அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கர்னல் சோஃபியா குரேஷி ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்க நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல. அவங்களோட ஃபேமிலி, அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்து அங்க நிக்க வச்சு அவங்க மோடிக்கு வந்து பூத்தூவ வச்சிருக்காங்க. ஸோ இது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஆனா அவங்க சகோதரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடி நம்ம நாட்டை சிறப்பா வழி நடத்துறாரு, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, அவர் எங்ககிட்ட வரும்போது தலைவணங்கி வணக்கம் சொன்னாரு, நாங்களும் சொன்னோம் அப்படின்னு அவங்க பெருமையா பேசியிருந்தாலும், காங்கிரஸ்ல இருந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறாரு. எப்பயாவது மன்மோகன் சிங் இந்த மாதிரி மக்கள் பணத்தை வீணடிச்சு இப்படி பூத்தூவி ரோட் ஷோ நடத்தி பார்த்திருக்கீங்களா? இவர் தொடர்ச்சியா அதை பண்ணிட்டே இருக்காரு, அதுவும் இந்த ராணுவ விஷயத்தை வச்சு கூட வாக்கரசியல் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே, அந்த கர்னல் குரேஷி குடும்பத்துக்கு வணக்கம்லாம் வைக்கிறாரு. அதே சமயத்துல விஜய் ஷா எவ்வளவு வந்து ஒரு சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருந்தாரு இவங்க கர்னல் மேல. அதுக்கு எந்த விதமான கண்டனங்கள் மோடி சொல்லணும் கூட பரவாயில்ல, யாருமே சொல்லலையே. அவர் பதவியை கூட இன்னும் பறிக்கல, அமைச்சராகவே தொடர்ந்துட்டு இருக்காரு. கூட எதுவுமே சொல்லாம இருக்காங்களே, அது என்ன அந்த மௌனம் ஏன்னு ஒரு கேள்வி கூட இருக்கு. இன்னொன்னு, இந்த தீவிரவாதிகள் வரைக்கும் மத்திய அரசாங்கம் பிடிக்கவே இல்லை. பாகிஸ்தானுக்குள்ள போயிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் அவங்க ஒப்படைக்கதான் ஒத்துக்கிட்டாங்களா? இன்னும் நிறைய கேள்வி இன்னுமே அந்த விஷயத்துல இருக்கு. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் லைவ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, ராணுவம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அங்க போயிட்டு இருந்ததுன்னா மணிப்பூர் பக்கம் வருவோம். மணிப்பூர் இவங்க கண்ட்ரோல் இருக்கிறதா? ஏன்னா மாநில அரசும் அவங்கதான், மத்திய அரசும் அவங்கதான். இப்ப அங்க மாநில அரசே கிடையாது, கவர்னருடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கு. கவர்னர் தான் அங்க தலைவரா இருக்காரு. கவர்னர் அமித்ஷா கண்ட்ரோல்ல தான் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா, அஜய்குமார் பல்லா அவர் வந்து டெல்லியில இருந்து இம்பால் வந்து இருக்காரு. இம்பால் இருந்து ராஜ்பவன் ஒரு 7 கிலோமீட்டர் தான். 7 கிலோமீட்டர் கூட அவரால் கார்ல போக முடியல. அதனால ஒரு சாப்பர் ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி அந்த சாப்பர் ஃபிளைட்ல இம்பால் ஏர்போர்ட்ல இருந்து ராஜ்பவன் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மக்கள் போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு, அதோட கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. ஆமா, இதுல ஏற்கனவே அந்த வன்முறை ஒட்டி போராட்டங்கள் அந்த விஷயம்லாம் இருந்தாலும் இப்போ வந்து மணிப்பூர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கறத அந்த அரசு பஸ்ல இருந்தெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்களாம். இது ஒட்டி தான் அந்த மக்கள் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடந்திருக்காங்க.
சரி தரவழியா போனா சரி வராது, பறந்து போயிடுவோன்னு சாப்பர்ல போய் அங்க ஒரு இடத்துல இறங்கி அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போயிருக்காரு ராஜ்பவனுக்கு. ஸோ இதுதான் நிலைமையா இருக்கு அங்க. ஆமா, இன்னொரு பக்கம் சுப்பிரமணியன் சாமி தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தியும் மோடி கவர்மெண்ட்டை பத்தியும் பிஜேபி மூத்த தலைவரா இருந்து கேள்வி கேட்கிற ஒரே நபர் அவருதான். இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காரு. என்னன்னா அந்த ராமர் பாலம் இருக்குல்ல, அது வந்து தேசத்துடைய பாரம்பரிய சின்னமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன டைரக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த மத்திய கலாச்சார அமைச்சகத்துக்கு நீங்க போய் பாருங்க, அவங்க முடிவெடுக்கலன்னா திரும்பி இங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது 2019 போடப்பட்ட வழக்கு. அதன் பிறகு இந்த மாதிரி உத்தரவெல்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு மத்திய கலாச்சாரத்துல யாரும் கண்டுக்கவே இல்லையா. இப்ப திரும்பி நீதிமன்றத்தை நாடி இருக்காரு சுப்பிரமணியன் சுவாமி. ஓகே, நீங்க தான் சொல்லணும்னு இருக்காரா? அதே மாதிரி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இருக்காங்கல்ல, அறிவியல் துறை அமைச்சகம், அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பாரத் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது பூனேல உள்ள IITM அவங்க கல்வி நிறுவனத்தை சார்ந்தவங்க தான் இதெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் ஃபோர்காஸ்ட் இப்ப இருக்கிற இந்த வானிலை ஆய்வு கணிப்புகள்லாம் இருக்குல்ல, அதை விட அதிகபட்சமான ரிசல்ட் நம்ம கொடுக்கும், இனிமே அதை பயன்படுத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா கனமழை வந்து பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மும்பையே மிதக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, குறிப்பா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாரையே தண்ணி எல்லாம் பூந்துருச்சு. இப்பதான் ஏர்போர்ட்டுங்கிற மெட்ரோ. ஆமா, புதுசா திறந்த மெட்ரோ. ஏர்போர்ட்டும் நிறைய இடத்துல ஒழுகி பார்த்துருக்கோம்ல, அதனால இங்க வந்து மெட்ரோ வந்து அப்படியே ஃபால்ஸ் எல்லாம் அங்க ஊத்திக்கிட்டு இருக்கு, தண்ணி அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. மும்பையும் மிதந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, ரொம்ப மக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி கேரளாவும் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. இப்ப என்னன்னா வங்கக்கடல்ல இன்னொரு புதிய புயல் சின்னம் வந்து உருவாயிருக்கான். அதனால திருப்பி வந்து கேரளா, அதே மாதிரி நீலகிரி, கோவையில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி வரையும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேத்து மட்டும் அவலாஞ்சியில 350 மில்லிமீட்டர் மழை வந்து பொழிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னைக்கு நாளைக்கு ஒரு மிதமான மழை இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்க. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் நம்ம. ஆனா மே மாசத்துலயே கவனமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்கோம். நவம்பர் டிசம்பர்ல என்ன ஆகுமோ, பக்கு பக்கு பக்கு. ஒருவேளை அப்ப வெயில் அடிக்குமோ, அக்னி நட்சத்திரம் வாய்ப்பு இல்லப்பா. சூரியன் எங்க இருக்கும், பூமி எங்கேயோ தூரத்துல இருக்கும். இப்ப புதுமையான விஷயம் கண்டுபிடிக்கிறதுல ஊபியை மிஞ்சவே முடியாது. யூபிஐ ஏன் மாட்டு சாணில இருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. குப்பையில இருந்து தங்கத்தை எடுக்க போறாங்களா அவங்க. குப்பையில இருந்து தங்க ஏன் எதுவும் தொலைச்சிட்டாங்களா உள்ள குப்பை? இல்ல குப்பையில தங்க எடுக்க முடியுமா? அங்க இருக்கிற தரம் பாலுங்கிற ஊபியோடைய அமைச்சர் மீரட்ல ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு மிஷின் எல்லாம் இறக்க போறாராம். அவரு குப்பையெல்லாம் அரைச்சு அதை தங்கமா மாத்திருக்காங்க. அது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி தங்கமா மாத்த போறாங்க. டாபிக்கா மாறி இருக்கு. சரி, இதெல்லாம் டாபிக்கா மாறுது. டாபிக்கா மாற வேண்டியது என்னன்னா, யூபியில எம்பியா இருந்தாரு பாஜகவுக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங். ரெஸ்லிங் சம்மேளனத்தோட தலைவராகவும் இருந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. தங்கம் வாங்கின பெண்கள்லாம் ரோட்ல போராடினாங்க. இப்போ என்னன்னா, போக்சோ வழக்கு ஒன்று இருந்தது, அவர் மேல நிறைய பாலியல் வழக்கு இருக்கு. அது போக போக்சோ வழக்கு ஒன்று மட்டும் இருந்தது. அது டெல்லி போலீஸ் வந்து போதிய ஆதாரம் கொடுக்கல போல, அதாவது ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கை மட்டும் முடிச்சு வச்சிருக்கு டெல்லி நீதிமன்றம். டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கீழே இருக்கு, அவங்க சரியா விசாரிக்கலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ ஒழுங்கா ஆதாரமும் கொடுக்காதனால இந்த இது போயிடுச்சுன்னு சொல்றாங்க. டெல்லி போலீஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து அது விக்டிம்னு ஒருத்தவங்களை சொன்னாங்க, அவங்களே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டதுனாலதான் இப்படி வாபஸ் ஆயிருக்கு அந்த இது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல பிரிஜ்பூஷனுக்கு இப்போ வரையும் அவர் வந்து அவர் மேல யாரும் கையே வைக்க முடியாத அளவுக்கு பாதுகாக்கிறாங்களாம் பாஜக ஆட்கள். இதுதான் காங்கிரஸ் சொல்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏஎன்ஐ ஊடகம் வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கதா சொல்றாங்க. அவங்களோட அந்த கண்டென்ட்ஸ் நிறைய வீடியோஸ் அவங்களோட வந்து ரைட்ஸ் வாங்காம யூஸ் பண்றாங்க, லைசன்ஸ் ஃபீ கட்டாம யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு யூடியூபுக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்களாம், இவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களாம். ஆனா யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேர் யூஸ்னு ஒன்று இருக்கு, ஒரு பாலிசி யூடியூப்ல லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் அவ்வளோதான் யூஸ் பண்றோம், எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூடியூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருக்கும் நடுநிலையா இருந்து நாங்கள் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைப்போம்ன்றாங்க. அடையாறு ஆறை வந்து சரி பண்றோம், நாங்கள் சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அரசு பண்ணுவாங்க. நிதி பட்ஜெட் ஒதுக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனகாபுத்தூர்ல நிறைய மக்கள், ஏழை மக்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமா வெளியேற்றிருக்காங்க. அங்க போய் அதிகாரிகள் பண்ணதெல்லாம் அராஜகமா தான் இருந்தது. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எல்லாத்தையும் விட்டு எறிகிறது,
எல்லாம் பண்ணி புல்டோசர் வச்சு அங்க உள்ளதெல்லாம் இடிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் பெரிய விஷயமா மாறி இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காகவும் இந்த விஷயம் மாறி இருக்கு. ஏன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் குறிப்பா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாறு ஆற்றங்கரையோரம் வந்து நிறைய விலை உயர்ந்த கட்டிடங்கள் வந்து கட்டியிருக்காங்க. பொறியியல் கல்லூரி இருக்கு, அதே நேரத்துல ஒரு கம்யூனிட்டி வில்லான்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அது மேலெல்லாம் பாயாத இந்த புல்டோசர் ஏழைகளோட இடங்கள்ல மட்டும் பாயுது, ஏன் பணக்காரர்கள்கிட்ட தயங்குது தமிழக அரசு அப்படின்னு சிபிஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதல்வர் தான். பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதே ஒரு இல்லாத மாதிரி தான் அங்க உள்ளவங்க எல்லாருமே திமுக நடந்துக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அழுகிறத பாக்குறப்ப, அந்த வீடியோ எடுக்கிறப்ப கதறத பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குளத்தூருக்கு வந்து போயிருந்தாரு. குளத்தூர்ல அவருக்கு ஆடல் பாடலுடைய வரவேற்பு. ஆமா, சேகர்பாபு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு போல. சேகர்பாபு தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. டான்ஸ் ஆடுற மாதிரி தலைவரே பாத்தீங்களா, ஏன் ஏற்பாடு, நான் நல்லா பண்றோம் இல்லையோங்கிற மாதிரியே அவர் நடந்துக்கிறாங்க. நீங்க நல்லா பண்றீங்க. அப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருக்குல்ல, 1000 வச்சு ஸ்டாலின் இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாலின் வந்து கிளாஸா போட்டுக்கிட்டு ஓகே சூப்பர் நைஸ் அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு அதை. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அந்த மாநிலங்களவை எம்பிக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஜூலை 24 6 பேருடைய அந்த போஸ்டிங் வந்து முடிவடையுது. இப்ப அடுத்த 6 பேர் வந்து தேர்ந்தெடுக்கணும். அவங்க திமுக இருந்து 4 பேரும், அதிமுக இருந்து 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்படலாம்னு சொல்றாங்க. ஏன்னா கொறடா உத்தரவுக்கு அதிமுகவுடைய ஓப்பனிங்ஸ் எல்லாமே கட்டுப்படணும். மீறிட்டாங்கன்னா அவங்களுடைய போஸ்டிங் வந்து போகக்கூட வாய்ப்புலாம் இருக்கு. எம்எல்ஏ போஸ்டிங்கோட போக வாய்ப்பு இருக்கனால கட்டுப்படுவாங்க எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில தான் இருக்கு, இப்ப என்டிஏல தான் இருக்காங்க. அதனால அங்க இருக்க நாள வந்துச்சுன்னா மொத்தம் 70 வருது. அதனால வந்து 2 வாங்கிடலாம்னு உறுதியோட அதிமுக. அங்க வந்து இன்பதுரை, ராஜ்சத்தியன், விந்தியா எல்லாரும் போட்டியில இருந்திருக்காங்க 2 சீட்டை வாங்குறதுக்கு. ஓகே, இந்த சைடு திமுக சைடு பாக்குறப்ப கமலஹாசன் ஒரு சீட்டு உறுதிங்கிற மாதிரிதான் பேச்சு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கமலஹாசன் அமெரிக்கால இருந்து வந்தப்பவே சேகர்பாபு முதல்ல பார்த்தாரு, அப்ப உதயநிதி வந்து பார்த்தாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் போனாங்க. அப்ப வைகோவுக்கு இல்லை நினைச்சுக்கிட்டாங்க. வைகோவுக்கு இல்லையா? அப்ப வைகோவுக்கு இல்லைங்கிறத மாதிரிதான் இப்ப வரையும் தகவல் வெளியாகுது. ஓகே, அதே மாதிரி அப்துல்லா அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி சிறுபான்மையினரை சேர்ந்த யாரோ ஒருத்தர் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து வில்சன், உச்ச நீதிமன்றம் நிறைய வழக்கு எல்லாமே இருக்கு. அவருடைய பதவிக்காலம் முடிவடை இருந்தோட ஒரு நீட்டிச்சா மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துல நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுநருக்கு எதிரான நிறைய தீர்ப்பு நிறைய வாங்கிட்டு வர முடியும் நம்புறாங்க திமுக. எம்பியா இருந்து டெல்லியில இருந்தாதான் வாதாட முடியுமா? இன்னும் ஒரு சீட் இருக்கு. அந்த ஒரு சீட்டுக்கு தான் வந்து தொழிற்சங்கம், அதுக்கப்புறம் வைகோ, காங்கிரஸ்ல இருந்தெல்லாம் கேக்குறாங்க. பயங்கர அடிதடி வந்து போய்கிட்டு இருக்கு திமுகக்குள்ளார. வேட்புமனு ஆரம்பிச்சிருவாங்க ஜூன் 2 இருந்து. அப்பவே தெரிஞ்சு யார் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு. அவங்க தான் ஜெயிக்கவும் போறாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை மாநகராட்சி அவங்க வந்து நிதி பத்திரம் மூலமா 200 கோடி ரூபா திரட்டியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கறதுக்கு போதிய நிதி இல்லைன்னு தமிழ்நாடு அரசு வந்து பங்குச்சந்தை மூலமா அந்த நிதி பத்திரங்களை வச்சு நிதி திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு இப்ப 200 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டப்பட்டிருக்குதா சொல்றாங்க. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு, 400 கோடிக்கு மேல வந்திருக்கு உங்களுக்கு. அது வந்து மெச்சூரிட்டி ஆக போறது 2035. இந்த பாண்டை பத்தி ஆக்சுவலி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ்ல நாகப்பன் சார் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காரு. ஓகே, எப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம், அது நமக்கு ப்ராஃபிட்டா இல்லையா அப்படின்றத பத்தி அதோட கமெண்ட் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, அது நேர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அரக்கோணம் தெய்வ செயல் ஒரு பெண் புகார் கொடுத்ததுனால இப்ப தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அந்த பெண்ணையே மிரட்டுறாங்களாம். குற்றம் சொன்ன அந்த பெண்ணையை போய் காவல்துறை தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அதை தாண்டி திமுக இளைஞர் அணி வந்து அவருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் எல்லாம் போட்டுருக்காங்களாம். இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா ஸ்டாலின் வந்து கேட்டிருக்காரு எடப்பாடி. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாம பேசிட்டு இருக்காங்கன்னு திமுகலன்னு சொல்றாங்க. அதுவும் RS பாரதி என்ன சொல்றாருன்னா, நிறைய ஸ்கோப் இருக்கு எதிர்கட்சியா அவங்க செயல்பட அப்படின்றாரு. ஆனா பயாஸ்கோப் காட்டிட்டு இருக்காரு எடப்பாடின்றாரு. ஸ்கோப் இருக்குன்னா அவ்வளவு தப்பு பண்றோம் நாங்கன்னு எதுவும் சொல்ல வராரா RS பாரதி? ஒத்துக்கிறாரு. அதான், அதனால வந்து அவங்க வந்து இது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாலும், வினோத் காந்தி, அமைச்சர் காந்தியோட மகன் வந்து மேடை போட்டு அவருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் நடத்தினா சொல்றாங்க. அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, இது ஒரு குடும்ப பிரச்சனை, இது வேற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்காத காரணம், அவருக்கு பின்னாடி பெரும் ஆட்கள் இருக்காங்களா, திமுகவோட பெரும் புள்ளிகள்ங்கிற கேள்வியை வைக்கிறாரு.
இதுக்கெல்லாம் இன்னும் விடை தெரியல நமக்கு. தெய்வ செயல் முன்ஜாமீன் வாங்கிட்டு அவர் ஜாலியா சுத்திட்டு தான் இருக்காரு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் நேற்று வியட்நாம் போயிருக்காரு. அவருடைய ஃபிளைட் வந்து லேண்ட் ஆக அங்கிருந்து கரெக்டா வெளியில வர்றப்ப அவருடைய மனைவி முகத்துல தள்ளி விடுற மாதிரி ஒரு காட்சி உலகம் முழுக்க வைரல் ஆயிருச்சு. ஆமா, அரைஞ்சிட்டாங்கலாம் சொன்னாங்க. பட் அப்படிலாம் அது ஏதோ தள்ளி விடுற மாதிரியும் இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி எப்படிலாம் ஒரு பயன்படுத்தினார், முன்னாடி தள்ளி விட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நிறைய டீகோட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இமானுவேல் மெக்ரானை வச்சு. ஆமா, ஆனா என்ன பண்றது, நீங்க பிரான்ஸுக்கு அதிபரா இருக்கலாம், ஏன் ட்ரம்ப் அவர்தான் உலகத்துக்கே தலைவர்னு சொல்லிருக்காருல்ல, அவரு கூட அவங்க மனைவி மெலானா ட்ரம்ப் கையை தட்டி விடுவாங்க ஒரு இடத்துல, கையை பிடிக்காதே அடையா அப்படின்னு. ஆமா, இந்த யுனிவர்சல் ப்ராப்ளம். ஆமா, அப்படி போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில போரிஸ் ஜான்சன் இருக்காருல்ல, அதுக்கு நோட்டு நீங்க சொல்லிட்டாரு அது விளையாட்டுக்கு பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு இமானுவேல் மெக்ரான். ஓகே, அதே போரிஸ் ஜான்சன் திட்டுவாங்க நான் வைஃப் கிட்ட. இல்ல வாங்கல, அவர் 60 வயசுல அவங்களுக்கும் அந்த கேரி ஜான்சன் தம்பதிக்கும் 4வது குழந்தை பிறந்திருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சோ 60வது வயசுல அவருக்கு நிறைய தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, உக்ரைன் அந்த ரஷ்யா போர், அதுல வந்து ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா கீவ் மேல, தலைநகர் கீவ் மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. புதின் வந்து இப்படி பண்ணிட்டே இருந்தா நாங்க பொருளாதார தடைகள் விதிப்போம், இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல ஜெலன்ஸ்கியும் போரை நிறுத்துறதுக்கான எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து விமர்சிச்சிருக்காரு. இதுக்கிடையிலையும் அந்த காசா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா காசா மேல தாக்குதல் நடத்தி 35 பாலஸ்தீன மக்களை திரும்பியும் கொலை பண்ணியிருக்கு நேத்து. இன்னைக்கு இன்னும் அதிகமா நடக்கும் போலதான் தெரியுது. தாக்குதல் இப்பயும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. நேத்து 35 வந்து 54 பேரு, அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்து 10 குழந்தைகள் வரை சாவடிச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம். அவங்க வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பீடியாட்ரிஷியன், குழந்தை நல மருத்துவர், அவங்க போனாலும் அவங்க கூட தப்பிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு துயரம் அது. 53,000 பேருக்கு மேல இஸ்ரேல் வந்து கொண்டுகிட்டே இருக்கு. உலகாடல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இயர் 2010. 17 ரூபாய்க்கு நெட்டு கார்டு போட்டேன் மேடம், நெட்டு வரல மேடம், கொஞ்சம் ஜிபிஆர் செட்டிங் அனுப்பிவிடுங்க மேடம். இந்த மாதிரிலாம் கேட்ட தலைமுறை நாங்கதான் அந்த கடைசி தலைமுறை. கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாது ஜிபிஆர்எஸ், அது கஷ்டம் என்னன்னு. அந்த கார்டை வாங்கி சுரண்டி போட்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. என்னன்னே தெரியல டாக்டர், போன் 60% கீழே போனாலே சார்ஜ் போடணும்னு தோணுது. இது என்ன புது வியாதியா? வந்தா வெட்டுவோன்னு தைரியமா எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க மாப்பிள்ள. அப்படியா? அப்படி எங்க மாமா எழுதி வச்சிருக்காங்க? நம்ம தெரு சலூன் கடையிலன்றாங்க. பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. வெயில் டு மழை. இப்ப இவன் எதுக்கு நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான்? இதோ வந்துட்டேன். வருண், நீ ஆரம்பிச்ச மாதிரி நம்ம அமைச்சர்கள் சத்திய பிரமாணம், அப்புறம் வந்து உண்மையா இருப்போம்லாம் சொல்லிட்டு தான் வராங்க. அப்படிதான் வந்து நம்மளும் நம்புறோம் எல்லாரும். இப்போ நம்ம நம்புறதான் செய்யறோம். ஒரு மே 15 சொன்னதையும் நான் நம்புறேன். இப்போ மே 26 சொன்னதை நீ? நான் நம்புறேன். அவ்வளவுதான் மேட்ரு. நாளைக்கு இன்னொன்னு சொன்னாருன்னா அதையும் நம்புவோம்ல, அவ்வளவுதான். அது இது எது? ஆமா, அடுத்து எதுன்றீங்களா? அதனால அது இது எது அவார்ட் கோஸ் டு ஜெய்சங்கர் அண்ட் மோடி. ஏன்னா ஜெய்சங்கருக்கு தலைவர் யாரு? மோடி. மோடிக்கு தலைவர் மோடி தான். மோடி அவருக்கு நிகர் அவரே தான். ஆமா, ஓகே, நன்றி. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.